அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த EV.K.S. இளங்கோவன் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவர் உயிரிழந்ததை அடுத்து அந்த சட்டமன்ற தொகுதி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதற்கான அந்த அறிவிப்பை தலைமைச் செயலகம் அறிவித்தது, சட்டமன்ற செயலகம் அறிவித்தது. இந்த அறிவிப்பை அடுத்து தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு இந்த தொகுதியானது காலியாக இருப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனையடுத்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அதற்கான அறிவிப்பை தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் அனுப்பி வைத்திருக்கிறது. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அந்த அறிவிப்பு வெளியிட்ட நாளிலிருந்து 6 மாதத்திற்குள்ளாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் டெல்லியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சார்பாக செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லியில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை இன்றைய தினம் மதியம் 2 மணிக்கு அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த அறிவிப்பின் பொழுது இந்திய அளவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் காலியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு எந்த தேதியில் தேர்தலை நடத்தலாம் என்பதற்கான அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். அந்த அடிப்படையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு எந்த தேதியில் தேர்தலை நடத்துவது என்பது, இடைத்தேர்தலை நடத்துவது என்பது தொடர்பான அந்த அறிவிப்பானது இன்றைய தினம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்று மதியம் 2 மணிக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு எந்த தேதியில் இடைத்தேர்தலானது நடத்தப்படும் என்பதற்கான அதிகாரப்பூர்வமான தேதிக்கான அறிவிப்பு மற்றும் நாமினேஷன், அதாவது வேட்புமனு தாக்கல் போன்ற தேதிகளும் இன்றைய தினமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி கார்த்திகேயன், உங்கள் தகவல்களுக்கு.